பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாரும். ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கடி அம்மாவில். அதில் இந்த குண்டம்மா ஆர்த்தி ஏய் தூக்கி எரிஞ்சுதான் நல்லா தெரிச்சு போக பார்த்துக்க. நல்லா நீரியான மாதிரி இருந்துக்கிட்ட வாஷ் பேசன் மூஞ்சி வச்சவனு, நல்லா கை கழுவுற வாஷ் பேசன் மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாம் பாவத்தை அந்த புளியை போட்டு கலாய்க்கிற ஓட்டுற கொடுமைப்படுத்துகிற நாயே. அதெல்லாம் அறிவில்லை. 100 நாள் கழிச்சு வெளியே தானே வந்தானோ, வந்தால் தெறிக்க விட்ருவாங்க. நல்லா பூசணிக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு உன்னையெல்லாம் ரொம்ப அந்த பிள்ளை பேசுகிறால்தான் இளைஞரெல்லாம் அடி வாங்கினாங்கன்னு சொல்கிற. அந்த பிள்ளை மட்டும் பேசலாமா? எல்லோரும் தான் பேசணும், எல்லோரும் தான் கிண்டல் பண்ணோம், எல்லோரும் தான் அகராய்த்தனமாக பேசணும். எதுக்கு ஒரு வாரம் கெஞ்சி கெஞ்சி கேட்டான், எவனும் கேட்கல. அப்புறம் என்ன பண்ண முடியும்? தினமுமா கெஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க. நான் கட்சியில் இருக்கின்றக்கா நீ பெரிய அந்த திமிரை காட்டுறாங்க. இப்படிலாம் உள்ளே வந்து சத்தாச்சுன்னா வெளியே வந்தமே கட்சியில் உனக்கு பெரிய போஸ்டிங் கொடுத்துருவாங்கண்ணே. ஏண்டி மயிறு அந்த எருமை கடா நாய் காயத்ரி ரகுராம் நாயே, நல்லா எருமை கடா மாதிரி இருந்துக்கிட்டு இதனால தானே உனக்கு புருஷனும் இல்லை ஒன்றும் இல்லை. என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, என்னை ஏமாற்றிட்டாங்க. நல்லா இப்படி மண்டையை வச்சுட்டு இருந்தால் எவண்டி ஏமாற்றாமல் இருப்பாங்க நாயே. இப்படியே கொடுமைப்படுத்துகிற போட்டு எச்சன்ற நாய். நீ தாண்டி எச்ச பாடு. பொலப்பா பார்த்து நல்லா சம்பாரிச்சுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இதுக்கு வந்த? நீ தானே எச்சக்கலை. சின்ன சின்ன விவசாயிலேருந்து கூலி வேலை பார்க்குறவோட உழைச்சி சம்பாதிக்கணும் ஓடிட்டு இருக்காங்க. 100 நாள் நான் படுத்து நான் காசு வாங்கிட்டு போகிறேன்னு வந்தேன். நீ தாண்டி எச்ச. அதே மாதிரி தலைவர் வையாபுரி அவர்களுக்கும் கஞ்சா கருப்பு அவர்களுக்கும் தம்பி ஸ்ரீ தங்கமான பையன். தூங்குவியான், எந்திரிப்பான், எந்த பஞ்சாயத்துலையும் தலையிட மாட்டான். யாருக்காவது கையை உடஞ்சி வச்சுன்னா மஞ்சள் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான் பையன், தங்கமான பையன். இவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக காரணம் இந்த 2 பேர் தான். வாஷ் பேசன் மூஞ்சியும் எருமை கடாவும் தான் அதுக்கு முழு காரணம். அதை நாங்களே சொல்லுவோம், தினமும் பார்த்துட்டு தான் திரியிறோம். அதே மாதிரி அந்த பிள்ளை ஜூலியை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. அந்த பிள்ளை அது பாட்டு கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா தமிழ்நாடே கொந்தளிச்சு போகும் பார்த்துக்க. இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் அந்த பிள்ளை வீடியோ இருக்குமா, அதை காட்டி தான் நிறையா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே வீரத்தை வளர்த்துட்டு இருக்கான். எப்படி இந்த அக்கா பேசிச்சு பார்த்தல அப்படின்னு. நீங்கள் வந்துட்டீங்க பெரிய எவ்வளோ கணக்கா நல்லா நடிக்கிற.